இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் சம்யுக்தா, ராணிய இந்த இடத்துக்கு தானே வர சொன்ன? ஆமா பொம்மி, சீக்கிரமா தான் வர சொன்ன. ஆனா அவளை இன்னும் காணுமே. வீட்டில் எல்லாரையும் சமாளிச்சுட்டு வரதுக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன். பொம்மி, இதோ அவங்க வந்துட்டாங்க. ராணி, நீ பதட்டப்படாத. நான் உன் கண்ணுக்கு மட்டும்தான் பொம்மையா தெரிவேன். வேம்பு சார் கண்ணுக்கு மயிலாதான் தெரிவேன். வா ராணி. வாங்க சித்தார்த். நீங்கெல்லாம் திரும்ப அவசரமா ஃபாரின் போறீங்கன்னு நிச்சயதார்த்தத்தை அவசரமா ஏற்பாடு பண்ண வேண்டியதாயிடுச்சு. இங்க பாருங்க, எங்களுக்கும் சரி எங்க பையனுக்கும் சரி ஆடம்பரம் பண்றதெல்லாம் பிடிக்காது. எங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. தர்ஷினி எங்க வீட்டு செல்ல பொண்ணு, ஒரே பொண்ணு வேற. அதனால அவ ரொம்ப செல்லமா வளர்ந்துட்டா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. இங்க எப்படி அவளை நீங்க பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரி நாங்களும் பாத்துக்கிறோம். சரிங்க. ஆதி சார், தர்ஷினியும் நீங்களும் பரமேஸ்வரன் பார்வதி மாதிரி எப்பவும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு வாழ்க்கைய வாழணும். என்ன தாமர, பொசுக்குன்னு அந்த சிவன் பார்வதிக்கு விட்டு கொடுத்த மாதிரின்னு சொல்லிட்ட? அவங்க விட்டு கொடுத்திருந்தா சிவ தாண்டவங்கிற விஷயமே வந்திருக்காதே. நீ சொன்ன மாதிரி ஆதியும் தர்ஷினிக்கு தன்னோட பாதையை கொடுத்து அவளை நல்லபடியா வாழ வைக்கணும். ஐயா, கண்டிப்பா அதை நான் செஞ்சிருவேன். நல்லது மாப்பிள்ள. என் பொண்ணு அம்மா இல்லாம வளர்ந்தவ. அவளை நீங்கெல்லாம் தான் பத்திரமா பாத்துக்கணும். நீங்க கவலையே படாதீங்க. தர்ஷினி எங்களுக்கும் பொண்ணு மாதிரிதான். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொன்னா அதை நாங்க எந்த குறையும் இல்லாம செஞ்சிடறோம். ஐயா, நாங்க தான் ஏற்கனவே சொன்னோமே, எங்களுக்கு ஆடம்பரத்துல எல்லாம் அவ்வளவு இஷ்டம் கிடையாது. நாங்கெல்லாம் மனுஷங்களை நேசிக்கிறவங்க. உங்க குடும்பத்தை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க. ஆமாங்க, உங்க வீட்டு பொண்ண மட்டும் உங்க எல்லாரோட முழு மனசோட எங்க பையனுக்கு கட்டி வைங்க. அதை தவிர வேற எதையுமே நாங்க எதிர்பார்க்கல. நீங்க பெருந்தன்மையா சொன்னாலும் எங்க திருப்திக்கு நாங்க செய்ய வேண்டியதை சிறப்பா செஞ்சு அனுப்புவோம். இதெல்லாம் பார்க்க பார்க்க கடுப்பா இருக்கு. நாம ஒண்ணு நினைச்சா இங்க அதுக்கு நேர்மாறா ஒண்ணு நடக்குது. முதல்ல இங்க இருந்து போவோம். தமன்னா, அக்காக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளவு கடுப்பா போறாங்க? சித்தப்பா, நானும் உங்க கூட தானே இருக்கேன். எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஆமா, மனோ எங்க? ஏன் இங்க வரவே இல்லை? தெரியலையே சித்தப்பா. மேல ரூம்ல தான் இருப்பான். தமன்னா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். ஆனா அவசரப்பட்டு என்னை திட்டாம
நான் என்ன சொல்றேன்னு முழுசா கேட்கறதா இருந்தா சொல்லு, அப்புறம் நான் சொல்றேன். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? கொஞ்ச நாளாவே அக்காவோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லை. அவங்க நமக்கு தெரியாம ஏதோ ஒன்று பண்றாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, எதனால இப்படிலாம் பண்றாங்கன்னு நமக்கு முழுசா தெரியல. இதை பத்தி அக்கா கிட்ட ஏதாவது கேட்டாலும் நேரம் வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லி மழுப்புறாங்க. ஆமா சித்தப்பா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அத்தையோட நடவடிக்கை மட்டும் இல்ல, ரீசன்ட் டேஸ்ல மனோவோட ஆக்டிவிட்டிஸும் சரியில்லை. எந்த ஒரு விஷயத்திலையும் முழுசா இன்வால்வ் ஆகாம பட்டும் படாம ஒதுங்கி ஒதுங்கியே போறான். எனக்கு மனோ மேலயும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஆமாம் தமன்னா, நானும் அதை கவனிக்க தான் செஞ்சேன். அம்மாவும் பிள்ளையும் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் சித்தப்பா. கடம்பா, சொல்லுங்க குருவே. நம்ம சூரிய லோகத்து மூதாதையர்கள் எல்லாரையும் அந்த வேடன் கொண்டு புதைச்ச திதி லோகத்துல இருந்து அவங்க எல்லாரையும் தட்டி எழுப்புற நேரம் வந்துடுச்சு. அது எப்படி சாத்தியம்? அப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னா ராஜ வம்சத்துல பிறந்த அற வழியில நடந்த அந்த பார்த்திபனால மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஆனா அவனையும் அந்த வேடன் கொண்டுட்டானே. அவன் உயிர்தான் திதி உலகத்தின் திறவுகோல். பார்த்திபன் இறந்துட்டாலும் அவனோட மறுபிறவிதான் சித்தார்த். அந்த சித்தார்த் நான் விரிச்ச வலையில நல்ல வசமா சிக்கிட்டான். இன்னைக்கு சூரியன் அஸ்தமனமாகி நடுசாம முடியறதுக்குள்ள அந்த பார்த்திபனோட உயிர் கூட்டை எடுத்துக்கிட்டு அந்த சித்தார்த்தை இங்க வர வைப்ப. அவ இங்க வந்ததுக்கு அப்புறமா பூதாக வித்தைய பயன்படுத்தி 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பார்த்திபனை மறுபடியும் கொண்டு வரதுக்கான எல்லா தந்திரங்களையும் செஞ்சு அந்த சித்தார்த்த பார்த்திபனா கொண்டு வருவேன். சித்தார்த் பார்த்திபனா வந்ததுக்கு அப்புறம் நம்ம குலதெய்வத்துக்கு முன்னாடி அவனை பலி கொடுத்து அவன் ரத்தத்தை எடுத்து நம்ம முன்னோர்களோட அஸ்தி மேல தெளிச்சா போதும். நம்ம சூன்ய லோகத்தை மறுபடியும் உருவாக்கிடலாம் கடம்பா, மறுபடியும் உருவாக்கிடலாம். குருவே, அப்போ நான் பூதாக வித்தைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் இப்பவே பண்ண ஆரம்பிக்கிறேன். போ கடம்பா,